ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குட்டீஸுகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவங்க மட்டும் இல்லை, நாமளும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்திட்டோம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயிலும் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திட்டோம். இப்போ இது எல்லாம் சேர்த்தி நம்ம நல்லா மாவுக்குள்ளே எல்லாம் ஒன்றுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே முட்டை நாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிக்கலாம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி இருந்தால் இது கரெக்டாக வராது. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. 3 மீடியம் சைஸுக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா கிரேட் பண்ணி எடுக்க போகிறோம். இதையும் நம்ம மசிச்சும் கூட நம்ம எடுத்துடலாம், ஆனால் கொஞ்சம் கட்டை இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போது 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டோம். 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு. உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திட்டோம். இப்போது ஸ்லைசஸாக வச்சுருக்கிற சீஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஸ்லைஸாக இருக்குங்காட்டி நாம் இதையே நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். உங்கள்கிட்ட கொஞ்சம் கட்டி பதத்தில் இருக்கிற சீஸாக இருந்தால் நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துடலாம். இது 2 ஸ்லைஸ் நான் எடுத்துட்டோம். இப்போ இதையும் போட்டு இது லைட்டாக இதுக்கு தேவையான சால்ட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம மாவில் சால்ட்டு சேர்த்திட்டோம். சீஸும் லைட்டு சால்ட்டி சீஸ் தான், அதனால் சால்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இதையெல்லாம் நம்ம நல்லா உருண்டு பிடிச்சி எடுக்க போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் உருண்டு பிடிச்சாச்சு. அதை பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட மாவு எடுத்துடலாம். இப்போது சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருண்டு பிடிக்கிறோமோ அந்த மாதிரி உருண்டு பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே கொஞ்சம் மாவு கொஞ்சம் கீழால் தூவி விட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பரத்தி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பரத்தி எடுக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மிக்ஸு அதுக்குள்ளே வச்சு நம்ம 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். இப்படியே மடித்து விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு மேலே அப்ளை பண்ணி இதையும் நம்ம இனி நல்லா பரத்தி எடுக்க போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸு வெளியிலலாம் வராது. ஏன்னா எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது கொஞ்சம் பெரிய உருண்டையாகவும் அந்த மிக்ஸு அதை விட கொஞ்சம் சின்ன உருண்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது மற்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னருக்கும் கூட நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட எல்லாமே பரத்தி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு தவா எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கீ பட்டர் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பலகாரம் நம்ம அதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மேலால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பண்ண போகிறது என்னென்னா ஸ்டஃப்டு பொட்டாட்டோ சீஸ் பராத்தா தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா 2 சைடும் நல்லா முறிவாயிருச்சு. இப்போ நாம் இதையே வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், 2 சைடும் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட அழகான ஸ்டஃப்டு பொட்டாட்டோ சீஸ் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு எந்த குழம்பும் தேவையில்லை. உள்ளே பாருங்கள், ஸ்டஃபிங் அப்படியே இருக்குது. சீஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் நம்ம குட்டீஸ்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் தான். நல்லா வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா முறிவாக இருக்குது, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஒரு 1 டைமாவது நீங்கள் செஞ்சு பார்த்து இது பார்க்கலைன்னா நீங்கள் சாப்பிடலைன்னா 1 டைமாவது நீங்கள் செஞ்சு பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். டாடா, பாய்.